ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஸோ சொல்ல எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நியூ இயர் செலிப்ரேஷன் பயங்கர கோலாகலமாக வந்துட்டு பிக் பாஸ் இருக்குல்ல, இப்போ கூட லைவில் வந்து ஓடிட்டுருக்கு. பயங்கரமாக வந்து எனர்ஜியாக வந்துட்டு கமுறுதுன்னு பிஜே போகிறது. ஒரு பக்கம் ஆடுறாங்க போகிற ஆட்டம் கடைசி வரைக்கும் யாரும் இந்த மாதிரி ஆடவே இல்லை. சுபிக்ஷா ஒரு பக்கம் சூப்பராக பண்ணுறாங்க, சாண்ட்ரா ஒரு பக்கம், மற்றவங்களாம் வந்து டயர்ட் ஆகிட்டாங்க. இன்னொரு பக்கம் விக்ரம், ஐயோயோ அந்த உடம்பு வச்சுட்டு அவர் பண்ணுறாரு பாருங்க, அவரோட அந்த ஒரு எனர்ஜி வேறு லெவலு. கானா வினோத் ஒரு பக்கம் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. அதுவும் குறிப்பாக மன்மதராசா பாட்டுக்கு ஆனாங்க பாருங்க, ஆட்டம் அட்டா வேற மாதிரி இருந்துச்சு. ஸ்டார்டிங்காக வந்து இந்த எப்படி ஆரம்பிச்சதுன்னா, நம்ம பிக் பாஸ் வந்து சொல்லியிருந்தார் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, ஸ்டோர் ரூமுக்கு போங்கன்னு. ஸ்டோர் ரூமுக்கு போகும்போது பார்த்தா அங்கே வந்து நிறைய ட்ரெஸ்லாம் இருந்துச்சு அவங்களுக்கு. அதெல்லாம் போட்டு மேக்கப் பண்ணி ரொம்ப அழகாக வந்து உட்காந்தாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்துட்டு நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன எடுக்க போகிறீங்கன்னு கேட்டாங்க. ஒருத்தரும் உங்களுக்கு வந்து சொன்னாங்க. குறிப்பாக சொல்லணும்னா விஜய் பார்வதி வந்துட்டு அதாவது டைமுக்கு தூங்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னது, கலரி கற்றுக்கணும். அதுக்கப்புறம் அம்மாவை வந்து நிறைய இடங்களுக்கு கூப்பிட்டு போகணும் சொன்னது. அதுக்கப்புறம் திவ்யா வந்துட்டு மூவிங் ஃபார்வர்ட் அப்படியே போகணும் அப்படி சொன்ன விஷயங்கள். கமருது வந்துட்டு நிறைய படங்கள் நடிக்கணும்னு சொன்ன விஷயங்கள். கானாவனத்தை வந்துட்டு நான் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணணும் டைம், அது சொன்ன விஷயங்கள். சுபிக்ஷா வந்துட்டு என்ன நான் செல்ஃப் கேர் பண்ணணும் அப்படின்னு சொன்ன விஷயங்கள். சாண்ட்ரா வந்துட்டு இதுக்கப்புறம் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னு சொன்ன விஷயங்கள். இந்த மாதிரி நிறைய பேசிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தால் வேறு மாதிரி வெஜ்ஜு ஒரு பக்கம், நான்வெஜ் ஒரு பக்கம், வேறு மாதிரி பட்டையை கிளப்புறாங்க. நல்லா புட்டி ஒரு புட்டி பண்ணுற மாதிரி, இன்றைக்கி ஒரு புட்டின்ற மாதிரி வந்துட்டு செம்மையாக வந்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட உடனே பாட்டு போட ஆரம்பித்தாங்க. இன்னும் பாட்டு ஓடினேக்குது. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பாட்டு போட்டிருப்பாங்க போல இருக்குது. போட்டுக்கிட்டே இருக்காங்க. அது எல்லாம் ஹிட்டு பாட்டு. மன்மதராசா பாட்டு ஒரு பக்கம் செம்ம குத்துறாங்க. பத்தலை சாங்கு, கொக்கர சாங்கு, வா எத்தனை சாங்கு வேறு மாதிரி வருத்தமாக இருக்குது, செம்ம வைபாக இருக்குது. ஸோ நீங்களாம் எப்படி வந்து நியூ இயர் கொண்டாடினீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.